மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். பேரண்ட்ஸ் நாம எங்களோட குழந்தைகளோட எப்படி நடந்து கொள்றோம், எங்களோட உணர்வுகளை நாங்க எப்படி வெளிக்காட்டுறோம், கோபத்தை எப்படி வெளிக்காட்டுறோம், அல்லது என்ன மாதிரியான பிஹேவியர்ஸை பிள்ளைகள்கிட்ட காட்டுறோமோ அது எங்களோட குழந்தைகளோட உளவியல்ல தாக்கம் செலுத்தும். அது எங்களோட குழந்தைகள் உளவியல் ரீதியான சிக்கல்களை எதிர்நோக்கிறதுக்கு ஒரு காரணியா இருக்கும் அப்படிங்கிறது நாம நிறைய பேர் யோசிக்க மாட்டோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோ மூலம் பார்க்க போற இன்சைட் என்னன்னா, நாம எப்படி நடந்து கொள்றது அல்லது பேரண்ட்ஸோட என்ன மாதிரியான உணர்வுகள், இமோஷன்ஸ், பிஹேவியர்ஸ் எங்கட குழந்தைகளோட உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும், எப்படியான விஷயங்களை நாங்க தவிர்த்து கொள்ளணும், எதையெல்லாம் நாங்க கடைபிடிக்கணும், இப்படிங்கிற முழு பார்வை தான் இந்த வீடியோ மூலம் பார்க்க போறோம். இந்த இன்சைட்ஸ் வித் டாக்டர் ரிப்ஷி அப்படிங்கிற சேனலுக்கு தொடர்ந்து நீங்க தர ஆதரவுகளுக்கு நன்றிகள். இந்த சேனலை நீங்க முதன்முறையாக பாக்குறீங்க அல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா நீங்க இதை சப்ஸ்கிரைப் பண்றது மூலமாகவும் இதில் வர வீடியோஸை நீங்க உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களோட நீங்க ஷேர் பண்ணி கொள்வது மூலமாகவும் இந்த சேனல் மூலமாக குழந்தைகள் மற்றும் வளர்ந்தோருக்கான உடல் உளவியல் ரீதியான பிரச்சனைகள், பேரண்டிங் டிப்ஸ், இப்படியான விஷயங்களை பகிர்ந்து கொள்றது பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். குறிப்பாக இந்த 7 வயதிற்கு குறைந்த குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த குழந்தைகள் பேரண்ட்ஸோட உணர்வுகளையும் பேரண்ட்ஸோட பிஹேவியர்ஸையும் மிரர் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அதாவது நீங்க என்ன மாதிரியான உணர்வுகள்ல தொடர்ச்சியாக இருக்கிறீங்களோ அல்லது அடிக்கடி நீங்க எந்த மாதிரியான இமோஷன்ஸை வெளிக்காட்டுறீங்களோ அதே மாதிரியான இமோஷன்ஸ் அந்த குழந்தைகள்ல பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உதாரணமா சொல்ல போனா, ஒரு அம்மாவா நீங்க இருக்கிறீங்க, நீங்க எப்பவுமே இரிட்டபிளாகவே இருக்கிறீங்க, எப்பவுமே கோவப்பட்டு எரிச்சல் அடைந்து கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட பிள்ளைகள், இந்த 7 வயதிற்கு குறைந்த பிள்ளைகள் அவர்களோட மூளை ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இந்த மாதிரியான கணத்தாக்கங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை உள்ளெடுக்கிறதுக்கு. ஸோ தொடர்ச்சியாக நீங்க இப்படியான விஷயங்களை வெளிக்காட்டுற நேரம் உங்களோட பிள்ளைகளும் தொடர்ச்சியாக ஒரு இரிட்டபிள் சைல்டாக, எதற்கெடுத்தாலும் எரிச்சல் அடையக்கூடிய, எப்பவுமே அழுதுட்டு இருக்கிற அல்லது கிளிங்கியாக உங்களை சுற்றியே வந்து கொண்டிருக்கிற மாதிரியான குழந்தைகளாக இருக்கும். இதுல இன்னொன்னு நீங்க யோசிக்கணும், நீங்க எப்பவுமே ஒரு எரிச்சல் அடைகிற, கோபம் அடைகிற பெற்றோராக இருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட பிள்ளைகள் தான் அந்த சூழ்நிலையில அல்லது உங்கள்கிட்ட பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத உள்வாங்கி கொள்ளுவாங்க. குறிப்பாக ஒரு 4-5 வயது குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் எந்த இடத்துல பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு வயதாக இந்த 4-5 வயது இருக்க போகுது. ஸோ இந்த ஏஜ்ல நீங்க எப்பவுமே உங்களோட பிள்ளைகள்கிட்ட எரிச்சலாகவே எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலோ அல்லது நீங்க பயப்படுற மாதிரி காட்டிக்கொண்டாலோ, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆங்ஸைட்டி இஷ்யூ இருக்குது, பயம் ஒன்று இருக்கு, இதை நீங்க காட்டிக்கொண்டாலோ உங்களோட குழந்தைகள் தற்துணிவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாம அல்லது ஒரு விஷயத்தை எதிர்கொள்ற ஆற்றல் இல்லாதவங்களாகவும், அதே நேரம் தான் பயப்படக்கூடியவர்களாகவும் அல்லது எதற்கெடுத்தாலும் அழக்கூடிய குழந்தைகளாகவும் இருப்பாங்க. ஸோ நாம யோசிக்கணும், நம்மளோட பிள்ளைகள் இந்த மாதிரியான பிஹேவியர்ஸை வெளிக்காட்டுறாங்க அப்படின்னா பிள்ளைய நாங்க சுட்டி காட்டுறதுக்கு முந்தி நாம நம்மளோட குழந்தையோட எப்படி நடந்து கொள்றோம், ஒரு நாளைக்கு எழும்பினாலே நம்ம பிள்ளைகளுக்கு திட்டிகிட்டே இருக்கிறோமா, எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கிறோமா, அல்லது நம்மளோட பயத்தை காட்டிக்கொண்டே இருக்கிறோமா அப்படிங்கிறத பத்தி நாங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அடுத்த ஒரு காரணம் தான் இந்த அட்டாச்மெண்ட்டும் பாண்டும் நம்ம குழந்தைகளோட எப்படியான ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சில பெற்றோரை நாங்க பார்த்திருப்போம். அதிலும் குறிப்பாக தாய்மார்கள் வேலை பளு காரணமாகவோ அல்லது மன அழுத்தம் காரணமாகவோ தொடர்ச்சியா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற நேரம், வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாம போற நேரம், ஒரு வித டிப்ரெஷனை நாங்க அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நேரம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு எதிலையுமே ஒரு மனச்சோர்வு, ஒரு டிப்ரெசிவ் மூடாகவே இருக்கும். ஸோ நாங்க பிள்ளைகளோட கூட அட்டாச் ஆகிறதையும் தவிர்ந்து கொள்ளுவோம், பிள்ளைகளோட நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுல இருந்து தவிர்ந்து கொள்ளுவோம். இப்படியான நேரங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, எங்களோட பிள்ளைகள் இதுக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி சேஃபாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம், மற்றவர்கள் மீதான நம்பிக்கை இந்த குழந்தைகளுக்கு இல்லாம போகும். ஸோ டிப்ரெஸ்டா ஒரு பேரண்ட் இருக்கிறாங்க, அதுலயும் குறிப்பாக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ற பேரண்ட் யாரு, தாயோ தகப்பனோ, மோஸ்ட்லி அம்மாவாக இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த அம்மாக்கள் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிற இடத்துல வளர்ற குழந்தைகள் மற்றவங்களை நம்பாத, எதற்கெடுத்தாலும் ஒரு பய உணர்வை வெளிப்படுத்துற பிள்ளைகளாக அல்லது எதையுமே என்ஜாய் பண்ணி செய்யக்கூடிய பிள்ளைகள் இல்லாம, இப்ப ஸ்கூல்ல எல்லாம் டீச்சர் சொல்லுவாங்க சோர்வா இருக்கார், மற்றவங்களோட போய் விளையாடுறது இல்லை, இப்படியான சிம்டம்ஸை வெளிக்காட்டக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா எல்லாரையுமே குறை சொல்ற குழந்தைகளாக கூட இருப்பாங்க. நம்பிக்கை இல்லாம இவங்க என்ன பத்தி தான் பேசிட்டாங்க, இவங்க என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க தான் என்னோட பொருட்களை எடுத்திருப்பாங்க. ஸோ இப்படி உங்களோட குழந்தைகள் சொல்றாங்க அப்படின்னா கூட நீங்க உங்களோட உளவியல், உங்களோட சைக்காலஜிக்கல் வெல்பீயிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி கட்டாயம் பேரண்ட்ஸ் திங்க் பண்ணணும். நீங்க டிப்ரெஸ்டாக இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட குழந்தைகள் மேல கட்டாயம் தாக்கம் செலுத்தும்.
குழந்தைகள் எங்களை பார்த்து கற்றுக்கொள்ற இன்னொரு விஷயம் தான் வந்து நாங்க எப்படி ஒரு பிரச்சனைக்கு ஒரு சவாலுக்கு சமாளிக்கிறதுக்கான எப்படியான ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. ஒரு சவால் வந்துடுச்சு, ஒரு பிரச்சனை ஒன்று வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அதை அல்லது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆன சந்தர்ப்பத்துல வந்து பேரண்ட்ஸ் எப்படி அதை கோப் அப் பண்றாங்க அப்படிங்கிறத குழந்தைகள் எப்பவுமே உற்று நோக்கி கொண்டே இருப்பாங்க. நீங்க எப்படி அதை வெளிப்படுத்துறீங்களோ அதே குழந்தைகளும் வந்து வெளிக்காட்ட தொடங்குவாங்க, காப்பி பண்ண தொடங்குவாங்க. உதாரணமா நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு பெற்றோர் தாயோ தகப்பனோ வந்து தனக்கு கோபம் வர நேரம் ரொம்பவே கத்துறாங்க அல்லது பொருட்களை எல்லாம் வீசி உடைக்கிறாங்க, பிள்ளைகளை வந்து பயமுறுத்துறாங்க அப்படின்னு சொன்னா இதே வெளிப்பாட்டை அந்த குழந்தைகள் வந்து அந்த வீட்டுல செய்ய மாட்டாங்க. ஏன்னா அப்பாக்கோ அம்மாக்கோ அந்த பிள்ளைக்கு பயம், தானும் ஒரு பொருள் எடுத்து வீசுறது பயப்படும். ஆனா ஸ்கூல்லயோ அல்ல வெளி இடங்கள்லயோ போய் இதே மாதிரி பிஹேவியர் அந்த குழந்தை காட்ட ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க வளர்ந்ததுக்கு பிறகு டீனேஜ்லயோ அல்லது வளர்ந்து அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆகுற நேரம் இதுதான் சரி, இப்படித்தான் கோவம் வந்தா கத்தணும், கோவம் வந்தா பொருட்களை வீசி அடிக்கணும், இப்படி இன்டர்னலைஸ் பண்ணிக்கொண்டு இத மாதிரியான பிஹேவியர்ஸை வந்து இந்த குழந்தைகள் வெளிக்காட்ட ஆரம்பிப்பாங்க. அப்படி இல்லாம சில பேரண்ட்ஸ் நாங்க பார்த்திருப்போம், ரொம்ப வயசாக நடந்து கொள்வாங்க. ஒரு பிரச்சனை வந்தா பிள்ளைகளுக்கு முன்னுக்கே அமைதியாக பேசுறது, டிஸ்கஸ் பண்றது, நெகோஷியேட் பண்றது, அல்லது தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற நேரம் ஏதோ பொழுதுபோக்க பிள்ளைகளுக்கு முன்னு காட்டுறது, புத்தகம் வாசிக்கிறது, அப்படி இல்லைன்னு சொன்னா ரிலாக்ஸேஷனுக்கு ஏதாவது செய்யறது. இதை பார்த்து வளர்ற குழந்தைகள் வந்து இதுதான் சரி, ஒரு பிரச்சனையை நாங்க ஒரு ஸ்ட்ரெஸ் எப்படித்தான் கையாளணும் அப்படிங்கறத கற்றுக்கொள்றது மூலமாக இது மாதிரியான பிஹேவியர்ஸை வெளிக்காட்டுவாங்க. இதுல நாங்க இன்னும் ஒரு முக்கியமாக கருத வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த பேரண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறத பத்தி நாங்க நிறைய இடத்துல பேசியிருப்போம். அதிலும் குறிப்பாக அம்மாக்கள் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, காலையில இருந்து நான் தான் எல்லா வேலையும் செய்யறேன், பிள்ளைகளோட ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்றேன்னு தெரியல, இப்படியான விஷயங்களை எல்லாம் நாங்க கவனிச்சிருப்போம் இல்லையா? ஸோ தொடர்ச்சியாக பேரண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முகம் கொடுக்கிற குழந்தைகள் அவங்களோட மூளை வளர்ச்சியில ஒரு நிலையான, அதாவது திரும்ப பெற முடியாத ஒரு இர்ரிவர்சிபிள் சேஞ்ச் உருவாகிறதாக ஆய்வுகள் தெரிவிக்குது. ஸோ நாங்க வந்து தொடர்ச்சியாக பேரண்ட்ஸ் எங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த வளர்ற மூளையில முக்கியமாக ஞாபக சக்திக்கு உரிய இடமாக இருக்கட்டும் அல்லது கற்றல், அட்டென்ஷன், ஃபோக்கஸ் பண்றதுக்குரிய இடமாக இருக்கட்டும், இது எல்லாமே பாதிக்கப்படுறதால குழந்தைகளோட தூக்கத்துல மாற்றங்கள் ஏற்படுறதால பிள்ளைகள் இந்த நைட் மேர்ன்னு சொல்லுவோம், கனவு கண்டு விழிக்கிறது அல்லது பயங்கரமான ஒரு ஸ்டேட்லயே தூங்குறது, இப்படியான விஷயங்கள் இது எல்லாம் தொடர்ச்சியாக நடக்கிறப்போ உங்களோட பிள்ளைகளால சரியா படிக்க முடியாம இருக்கும், சரியா ஞாபகப்படுத்த முடியாம இருக்கும், அதே நேரம் ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ண முடியாம இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, எங்களோட பிள்ளைகள் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க இல்ல, சரியா படிக்கிறாங்க இல்ல, லேசியாக இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க உங்களோட குழந்தைகள்கிட்ட உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை காட்டுறீங்களா அப்படிங்கறத யோசிங்க. நம்ம எப்பவுமே கத்துறோமா, நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன் அப்படிங்கறது எங்களோட பிள்ளைகள் மேல நாங்க போர்ட்ரே பண்றோமா அப்படிங்கறத நாங்க கண்டிப்பாக யோசிக்கணும். ஸோ இதுல நாங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், இப்படியான மன அழுத்தமா இருக்கட்டும், டிப்ரெஷனாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது ஒரு மென்டல் ஹெல்த் டிசார்டர்ஸோ கண்டிஷன்ஸ் வந்து பேரண்ட்ஸான எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா எங்களால் அந்த பேரண்டிங்கை சரியா செய்ய முடியாம இருக்கும். அதே நேரம் இது எங்க விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா குழந்தைகளை நாங்க ஹார்ஷாக டிசிப்ளின் பண்ண தொடங்குவோம். கோவத்துல டிசிப்ளின் பண்றது, அடிக்கிறது, திட்டுறது, இப்படியான விஷயங்களை எல்லாம் நாங்க காட்ட ஆரம்பிப்போம். ஸோ குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் போய் சேர்றதை விட்டு எங்களோட அந்த ஹார்ஷான பக்கம் மட்டும் சேர ஆரம்பிக்கும். இதுல குழந்தைகள் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிப்பாங்க, எது சரி எது தவறு அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கும் இல்லையா? ஸோ இதுல ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஒன்று வரும். இதனால பிள்ளைகள் எங்கள்கிட்ட இருந்து தூரமாக ஆரம்பிப்பாங்க. ஸோ குழந்தைகளுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு கேப் கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு பிறகு நாங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க அல்லது பிள்ளைகள் மென்டலி சஃபர் பண்ணுவாங்க, அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் ஆன எங்களுக்கு ஏதாவது ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருக்குமா அப்படி இருந்தா அல்லது எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத, எங்களால கோப் அப் பண்ண முடியாத அளவு ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ இருக்கும் அப்படின்னாலோ, இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு தெரியல பட் உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கட்டாயம் ஒரு சைக்காலஜிஸ்ட் அல்லது சைக்காட்ரிஸ்டோட உதவியை பெற்றுக்கொள்றது மூலமாக எங்களோட பிள்ளைகளோட மென்டல் ஹெல்த்தை நாங்க பாதுகாக்கலாம். ஸோ வீட்டிலேயே நீங்க வந்து என்ன மாதிரியான சில விஷயங்களை கடைபிடிக்கிறது மூலம் உங்களோட இந்த ஸ்ட்ரெஸ் அல்லது இந்த மென்டல் ஹெல்த்தை நீங்க சரியாக பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தின ஒரு செல்ஃப் அவேர்னஸ் நமக்கு வேணும். நாம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோமா டிப்ரெஸ்டா இருக்கிறோமா அப்படிங்கறத பத்தின ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். ஸோ நம்மளோட மூட் சேஞ்சஸ் எப்படியாக இருக்கு அப்படிங்கறத வந்து நாம தெரிந்து கொள்ளணும். அடுத்தது வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்மளோட உடலுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நம்மளோட நலத்துக்கு கொடுக்கறது குறைவாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு காய்ச்சல் தடுமல்னா கூட டாக்டர்கிட்ட போவோம், ஆனா ஒரு சைக்காலஜிஸ்ட் அல்லது சைக்காட்ரிஸ்ட் போறத இன்றைய காலத்துல கூட நிறைய பேர் வந்து ஒரு வெட்கக்கேடான விஷயமாகவோ அல்லது தன்னை வந்து கீழாக நினைச்சிருவாங்க அப்படின்னோ கருதுறோம். ஸோ இதுவும் ஒரு டாக்டர்கிட்ட போற மாதிரியான ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ளணும்.
அதால நமக்கு ஏதாவது ஒரு உளவியல் சார் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம கண்டிப்பாக வந்து அதற்கு ஏற்ற உளநல சிகிச்சையை வந்து பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது வந்து நம்மளோட செல்ஃப் கேரை நம்ம பார்த்து கொள்ளணும். குறிப்பாக அம்மாக்கள் வந்து உங்களுக்குன்னு சொல்லி நீங்க நல்ல உணவு, நல்ல தூக்கம், ஒரு ஆரோக்கியமான உணவை உட்கொள்றதாக இருக்கட்டும், எக்ஸசைஸ் செய்யறதாக இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு ஹாபீஸை வைத்துக் கொள்றது, இப்படியான விஷயங்களை நாங்க தொடர்ச்சியா கடைபிடிக்கணும். அடுத்து நாங்க நிறைய பேர் வந்து ஓப்பனாக பேச மாட்டோம். நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஓப்பன் அப் பண்ணி பேச மாட்டோம். குழந்தைகள்கிட்ட கூட நீங்க ஓப்பனாக பேசலாம். உங்களோட கொஞ்சம் மூட் ஸ்விங்கா இருக்குதா, உங்களோட மூட் லோவாக இருக்குதா, நீங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்களா, அந்த நேரங்கள்ல குழந்தைகள்கிட்ட ஓப்பன் அப் பண்ணி பேசுறது. பிள்ளைகள் எப்பவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வாங்க. எனக்கு கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்தினா பிள்ளைகள் விளங்கி கொள்ளுவாங்க. ஸோ இப்படியான விஷயங்களை பிள்ளைகளோட நாங்க ஓப்பன் அப் பண்ணி பேசுறது கூட இதற்கு ஒரு தீர்வாக இருக்கும். மற்றவங்களோட ஹெல்ப் தேவையான நேரங்கள் எடுத்துக்கொள்றது, எல்லாமே நம்ம தான் செய்யணும் அப்படின்னு நினைக்காம நமக்கு கிடைக்கிற நேரம் ஒரு ஹெல்ப்பை எடுத்துக்கொள்றது கூட இதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இப்படியான ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க தொடர்ச்சியா செய்யறது மூலமாகவும் உங்களுக்கு ஏதாவது உளவியல் சார் பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு நீங்க கருதுற நேரம் அதற்கு ஏற்ற சரியான ஒரு ஹெல்ப்பை, உளவியல் சிகிச்சையை பெற்றுக்கொள்றது மூலமாக எங்களோட குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் உளவியல் சார் பிரச்சனைகள் வராம பாதுகாத்து கொள்றது எங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு கடமையாக இருக்க போகுது. மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்போடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.